ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். எபிரேயர் 12:1. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் பொறுமையோடு ஓடக்கடவும் என்று நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நிதானமாய் தெளிந்த புத்தியோடு ஓடுங்கள் என்கிறார். இயேசு உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள் என்கிறார். பொறுமை என்றால் என்ன? மற்றவர்கள் கோபமூட்டும் போதும் எரிச்சலை ஏற்படுத்தும் போதும் அமைதியாய் நடந்து கொள்வதே பொறுமை. பாடுகளையும் நிந்தனைகளையும் அவமானங்களையும் மகிழ்ச்சியோடு சகிப்பதே பொறுமை. நமக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள உறவு முறை பாதிக்கப்பட்டாலும் அன்போடு நடந்து கொள்வதே பொறுமை. கிறிஸ்துவின் தெய்வீக சுவாபங்களில் பொறுமையும் உண்டு. கிறிஸ்துவின் வாழ்க்கையிலிருந்து நாம் பொறுமையை கற்றுக்கொள்ளுகிறோம். சீஷர்கள் அவரோடு இருந்தும் அவரை அறியாமலும் மந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்ததை அவர் பொறுமையோடு சகித்தார். சீஷர்களது எண்ணங்கள் எல்லாம் உலக பிரகாரமாக இருந்ததை கண்டு இயேசு பொறுமையுடன் இருந்தார். கிறிஸ்துவின் பொறுமையை சிலுவையின் அடிவாரத்தில் நாம் கண்டுகொள்ளலாம். வேத புத்தகத்தை நாம் வாசிக்கும் போது எவ்வளவாய் பாடுகளையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் தேவன் பொறுமையோடு சகித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. இப்படி அவர் நமக்கு மாதிரியை வைத்து போனார். தேவ பிள்ளைகளே, நம்முடைய பொறுமை நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை உலகம் அறியட்டும். நம்முடைய பொறுமை நமது அன்பின் சுவாபங்களிலும் அன்பின் ஐக்கியத்திலும் அன்போடு சகிப்பதிலும் விளங்கட்டும். நம்முடைய பொறுமை நாம் மற்றவர்களை உற்சாகப்படுத்துவதிலும் ஊக்கப்படுத்துவதிலும் தட்டி கொடுத்து முன்னேற்றம் அடைய செய்வதிலும் வெளிப்படட்டும். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, எங்களை எப்போதும் வழிநடத்தி திருப்திப்படுத்தும் உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். உம்மேல் நம்பிக்கை வைத்து இந்த வாரத்துக்குள் நுழைகிறோம். உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் மீது உம்முடைய விலகாத பிரசன்னம் இருக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். தேவனே, கோபம் இருதயங்களை ஆளுவதற்கு அனுமதித்த நேரங்களுக்காக எங்களை மன்னிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, பழிவாங்குவதற்கு பதிலாக இரக்கம் காட்டும் தைரியத்தை எங்களுக்கு தந்தள்ள வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த வாரம் நாங்கள் செய்ய முயற்சிக்கும் எல்லா வேலைகளையும் செய்வதற்கு தேவையான ஞானத்தினாலும் வழிநடத்தினாலும் எங்களை நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அப்பம், தண்ணீர், வருமானம், பொருளாதாரம், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் தொடர்பான வேலைகளிலும் எங்கள் கடமைகளை உமது சித்தப்படி உமது நடத்துதலின்படி செய்து முடிக்க கிருபை தந்தள்ளுங்க. ஆண்டவரே, பல்வேறு நோய்களினால் பாதிக்கப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்காக காத்திருப்பவர்களுக்காகவும் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருப்பவர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்கள் நோயிலிருந்து சுகத்தை கொடுத்து அவர்களுடைய பயங்களிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பா, பெரிய வியாதிகளினால் பாதிக்கப்பட்டவர்களின் சிகிச்சைக்கு தேவையான பண தேவைகளையும் மற்றுமுள்ள தேவைகளையும் தந்தள்ளி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். கர்த்தாவே, இன்னும் எதிர்காலத்தின் எல்லா நாட்களிலும் உமது ஆவியின் ஞானத்தால் எங்களை பராமரித்து எங்களை பிரகாசிப்பிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம். சமாதான பிரபுவாகிய கர்த்தாவே, ஹர்மூஸ் நீரிணை வழியாக கப்பல் போக்குவரத்து தடை நீங்கியதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்தில் எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கும்படி ஜெபிக்கிறோம். பயங்கரவாத அச்சுறுத்தல்களால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள சோமாலியாவின் அவல நிலை மாறும்படி ஜெபிக்கிறோம். தெற்கு சூடானில் உள்நாட்டு மோதல்கள், உணவு பற்றாக்குறை, அந்நாட்டின் அவல நிலை மாற ஜெபிக்கிறோம். இயற்கை பேரிடரினாலும் அரசியல் குழப்பங்களினாலும் பொருளாதார வளர்ச்சியில் பின்தங்கியுள்ள ஹைட்டி நாட்டு மக்களுக்கு தேவன் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும் ஊழியத்திற்கு இருக்கும் தடைகள் அகலவும் தடையாய் இருப்பவர்கள் மனம் திரும்பவும் ஊழல், லஞ்சம், மது, போதை இல்லாத தேசமாக மாறவும் ஊழல் லஞ்சம் வாங்கினவர்கள் தண்டிக்கப்படவும் மனம் திரும்பவும் மும்பையின் வெர்சோவா கடற்கரையின் படுத்துறங்கும் மக்களின் அடிப்படை வாழ்வாதாரம், உறைவிட வசதிகளை அம்மாநில அரசு ஏற்படுத்தி தரவும் தமிழகத்தில் ஊழல் லஞ்சம் தடுக்கப்படவும் அரசு அதிகாரிகள், ஊழியர்கள், நிதித்துறை, காவல்துறை, சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, மின்சாரத்துறை, கல்வித்துறையில் ஊழல் செய்தவர்கள் தண்டிக்கப்படவும் அநியாயமாய் சேர்த்த சொத்துக்கள் அரசுடைமையாக்கப்படவும் ஜெபிக்கிறோம். காசுக்காக தீர்க்க தரிசனம் ஊழியம் செய்கிற கள்ள தீர்க்கதரிசிகள் தண்டிக்கப்படவும் மனம் திரும்பவும் பரலோக ராஜ்யம் பூலகத்தில் கட்டி எழுப்பப்படவும் மிஷினரிகள், ஊழியர்கள் நலன் காக்கப்படவும் ஊழிய எல்லைகள் விரிவடையவும் ஆத்மாதாய பணியில் பசுத்தாவியானவர் வழிநடத்தல்படி ஊழியம் செய்யவும் ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாய் ஆரோக்கியமாய் மகிழ்வாய் வாழமாய் ஜெபிக்கிறோம். பயணம் செய்கிறவர்கள் தேவ பாதுகாப்போடு பயணம் செய்யவும் ஆபத்து மோஷங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும் பிரிந்தவர்கள் இணைந்து வாழவும் கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலிகூறவும் தேவன் கிருபை செய்திட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிய மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.